வணக்கம் அபரகம். மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சூறை காற்றுடன் கூடிய மழை பெய்தது அபரகம். இதில் கிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பில் மராமத்து பார்க்கப்பட்டு தற்போது மாவட்ட ஆட்சியர் வளாகமாக செயல்பட்டு வரும் கட்டிடத்தில் மேல் இருக்கும் அந்த தூண்கள் இடிந்து விழுந்ததால் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் தூண் இடிந்து விழுந்த சம்பவத்தின் போது யாரும் இல்லாத பட்சத்தில் பெரும் அசம்பாதம் தவிர்க்கப்பட்டது. ஏனென்றால் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கிட்ட பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் இருந்த ஏராளமானோர் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தூண் மேலே மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இருக்கும் தூண் கீழே இடிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஒரு காயமின்றி உயிர் தப்பினர் அபரகம். ஏனென்றால் மதுரையை பொறுத்தவரை இன்று காலை முதலே ஒரு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மதுரை கோரிப்பாளையம், தலாகுளம், சிம்மக்கல், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் இல்லாமல் மதுரை புறநகர மாவட்டங்களாக மேலூர், வாடிப்பட்டி, சோழவனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சூறை காற்றுடன் கூடிய பலத்தமான கனமழை பெய்தது அபரகம். மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலக கட்டிடம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழுந்தது, வாகனங்கள் சேதமடைந்தன. அதேபோல் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 4 சக்கர வாகனங்கள் மீது கிட்டத்தட்ட 3 வாகனம் மீது மரம் முறிந்து விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தன. மாவட்ட ஆட்சி அலுவலக கட்டடத்தின் மேலே இருந்த 3 அடி உயர கல் தூண் உடைந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் யார் மீது விழாமல் எந்த ஒரு சேதம் தவிர்க்கப்பட்டது அபரகம். மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை ஒருங்கிணைந்த அலுவலகம் முன்பு மட்டும் கிட்டத்தட்ட மரங்கள் விழுந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட அங்கு மின் துண்டிக்கப்பட்டது. என்னடா மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பல்வேறு மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போன்று மதுரை நகர்ப்பகுதியில் முழுவதும் ஆங்காங்கே மரங்கள் ஏராளமாக விழுந்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து மதுரை நகர்ப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த பெய்த கனமழையின் காரணமாக எல்லா பகுதிகளிலும் கிட்டத்தட்ட மரங்கள் சாலை ஓரங்களில் சாய்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து தவிர்க்கப்பட்டுள்ளது அபரகம். தொடர்ந்து மதுரையில் பல்வேறு பகுதிகள் மின் தாய் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா தொடர்ந்து மின்சாரம் பாயும் பட்சத்தில் மரங்கள் விழும் பட்சத்தில் தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதம் ஏற்படாத வகையில் தற்போது மின் துண்டிக்கப்பட்டுள்ளது அபரகம். தொடர்ந்து இந்த சீரமைக்கும் பணியில் மின்வாரியத்துறை ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பெய்த இந்த கனமழையில் ஆங்காங்கே வாகனங்கள் மீது பல இடங்களில் வாகனங்கள் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அப்புறம் என்ற மதுரை மாவட்டம் மதுரை நகர்ப்பகுதியில் குறிப்பாக கோரிப்பாளையம், சிம்மக்கல், தெற்கு வாசல், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் சாலையோரம் கூடிய மரங்களில் சாய்ந்துள்ள பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது அபரகம்.